ஹலோ வியூவர்ஸ். நடிகை சவுகார் ஜானகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பல திரையுலகினரை வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட 4 முதல்வர்கள் கிட்ட இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைனே சொல்லலாம். எல்லாருமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் நடிப்பாங்க. இந்த காலத்துலலாம் நடிகைகள் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் நடிகை காணாமலே போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகு ஒரு சில செலக்டடான ஒரு சில ஸ்கிரிப்டில் நடிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமே பண்ணிக்காமல் கூட இருக்காங்க. அதாவது நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகு நடிக்க வந்து ஒரு பெரிய உச்சத்தையே தொட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இறுதி அஞ்சலியில் இவங்களுக்கு அதாவது இறுதி அஞ்சலி செலுத்த தளபதி விஜய் அவர்கள் நேரில் போயிருக்காரு. சிஎம் விஜய் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது இறந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் போகக்கூடிய பழக்கமுடையவர் தான். அதாவது முக்கியமான பிரபலங்கள் இறந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து நேரில் கண்டிப்பாக போவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், பாரதி ராஜா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இறந்தப்பெல்லாம் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அஜித் அவர்களோட தாயாராக இருக்கட்டும், அவங்க இறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதாவது இவர் கூட நடித்தா மட்டும் போகலங்க, யாரெல்லாம் பிரபலமானவங்களோ, யாரெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்காங்களோ அவங்களுடைய இறப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் போயிட்டு தான் இருக்கார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இறப்புக்கும் விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சவுகார் ஜானகி அவர்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா RIP அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா, அதாவது ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்மா இறைவனுடைய சேரும். நாமளும் பிரார்த்திப்போம். ஸோ தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறைங்க, ஒரு தலைமுறையில் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தவர் தான் நடிகை சவுகார் ஜானகி அவங்க. இவங்களுடைய மறைவுக்கு தமிழக முதல்வர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் திரைப்பட நடிகையும் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணி என்றும் போற்றத்தக்கது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி போன்ற பல்வேறு மொழிப்படங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளதோடு பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சவுகார் ஜானகியின் மறைவு திரையுலகத்துக்கு பேரிழப்பாகும். சவுகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், திரைத்துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடிகளில் இலைபார பிரார்த்திக்கிறேன் என்று விஜய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஸோ நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பகிர்ந்திருக்காரு. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி அவர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்க 20s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் இவங்களை பற்றி. பட் ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய அதாவது பார்க்குற சின்னவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 70s பிறந்தவங்க, 60s பிறந்தவங்க, 80s பிறந்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நடிப்பு, இவங்களை வந்து எப்படி வந்து ஹீரோவை எல்லாருக்கும் இன்றைக்கி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினையும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிப்பு திறமை ஒரு ரொம்ப அன்பானவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவங்க காலமானது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெரிய சோகம் இருந்தாலும் அவங்களுடைய வயது 94 வயது மூப்பு காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சிலர்லாம் 74 வயசில் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக இறந்துருவாங்க. அப்படி இல்லை. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அங்கே ரொம்ப தீவிரமான சிகிச்சை பெற்று தான் இறந்துருக்காங்க. உண்மையாலுமே இவங்களுடைய ஆன்மா இறைவனடி சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம நம்புகிறோம். ஸோ சவுகார் ஜானகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்பு, வயோதிகம் உடல்நல பாதிப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில் தான் இன்றைக்கி மதியமாக 2 மணிக்கு அவங்களுடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மாநிலம் ராஜமுந்திரியில் இவங்க வந்து 1931 பிறந்திருக்காங்க. தந்தை வந்து பார்த்திங்கன்னா காகித மில் அதிபருங்க, பேப்பர் மில் வந்து வச்சுருப்பார் போல். இவருடைய தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் இவங்க வந்து வசிக்க நேர்ந்திருக்கு. சென்னையில் வசித்த போது சாரதா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியிலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருக்காங்க. அந்த டைமில்
பள்ளிகள் படிப்பில் அந்த டைம்லேயே. வானொலி நாடகங்களில் ஒரு சில நாடகங்களில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கலந்துருக்காங்க. வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் பி.என். ரெட்டி குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு படத்தில் நடிக்க இவங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. பெற்றோருக்கு இதில் விருப்பம் இல்லாததுனால உறவுக்கார பையனுக்கு இவரை மனமுடிச்சு வச்சுட்டாங்க. அதாவது நடிக்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் தெரிஞ்சதுனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து வேற ஒரு நெருங்கிய உறவு போல் உறவுக்கார பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. கணவருடன் விஜயவாடாவில் வசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க விஜயவாடா போயிட்டாங்க. அவர் வந்து ஒரு நல்ல வேலை தேடி சென்னைக்கு வந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை தேடி இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. சினிமா ஆசை துளிர்த்ததால் இவரும் சென்னை வந்து தயாரிப்பாளர் பி.என். ரெட்டியை சந்திச்சிருக்காங்க. என் தம்பி நாகிரெட்டியின் அவர் சிபாரிசு செய்தார். அதாவது அவர் அப்போ கூப்பிட்ருப்பாரு, அப்போ இல்லை, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வந்த பிறகு போய் சந்தித்த வாட்டி நாகிரெட்டியிடம் வந்து பார்த்திங்கன்னா சிபாரிசு செஞ்சுருக்காங்க. விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் என்.டி. ராமாராவ் நடித்த சவுகார் என்ற தெலுங்கு படத்தில் 19வது வயதில் கதாநாயகியாக அறிமுகமானார். தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார். இதனால் சவுகார் ஜானகி ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் இவங்க பேருக்கு வரத்துக்கான காரணங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தார். தொடர்ந்து ஜெமினி, ஏவிஎம் என முன்னணி நிறுவனங்கள் படங்களில் வாய்ப்புகள் குவிந்தன. அற்புத நடிப்பாற்றல், அபாரமான வசனம் பேசும் திறன் கொண்ட இவர் பாக்கியலட்சுமி, படிக்காத மேதை, பாலும் பழமும் என பீம்சிங்கின் பல வெற்றி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. பார் மகளே பார், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருகோடுகள், தில்லுமுள்ளு உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தன. சோக காட்சியில் நடிக்கும் வாய்ப்பே அதிகம் கிடைத்தாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை என அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, தெலுங்கில் என்.டி. ராமாராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நாயகர்களுடன் நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் உட்பட 385க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. எந்த மொழியானாலும் அவரே டப்பிங் பேசுவார். கே. பாலச்சந்திரன் நாடகங்களிலும் நடித்தவர். 300க்கும் மேற்பட்ட முறை மேடை ஏறியவர். காவியத் தலைவி, ரங்கராட்டினம் ஆகிய 2 படங்களை தயாரித்தார். தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராக பணிபுரிந்தார். சமையல் தோட்டக்கலையில் வல்லவர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக உண்மையாலுமே திறமை இருந்தால் தான் இவ்வளோ விஷயங்களில் சாதிக்கவும் முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னதான் இவங்களை வந்து ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு இவங்களுடைய விஷயங்களை அப்படிங்கிறப்ப அவங்க அந்த டைமை மிஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேடி போகும்போது அவங்களுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. நிறைய பேருக்கு இது கிடைக்காது, பட் ஆனால் கிடச்சிருச்சு. அதையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதற்கு என்றைக்குமே மவுஸ் உண்டுங்க. என்ன தான் இந்த ஏஐ வந்தாலும் எந்த உலகம் வந்தாலும் நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப யாராலையும் நம்மளை அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் படித்தவங்க தான் இவங்க. ஸோ சென்னையில் 1965 சத்ய சாய்பாபாவை சந்தித்த பிறகு அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரால் தன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்துள்ளதாக பல முறை குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். இவரது கலை சேவையை பாராட்டும் வகையில் 2022க்கான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கியது மத்திய அரசு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இழப்பு பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிழப்பாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு சவுகார் ஜானகி பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் RIPன்னு டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.